ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1957வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 11ஆம் பத்து முதல் திருமொழி, அதனுடைய முதல் பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இதுகாரும் 1004 பாசுரங்கள் பெரிய திருமொழியிலே அனுபவித்து நிறைவு செய்திருக்கிறோம். இன்றைக்கு 1005வது பாசுரம். இந்த பாடலிலே அந்திப்பொழுதில் வந்த தென்றல் தன் மீது நெருப்பாகச் சொரிவதனை பரகால நாயகி குறிப்பிடுகிறாள். பிரிவாற்றாத தலைவி பாசுரமாக இது அமைந்திருக்கிறது. பரகால நாயகி வேறு யாரும் அல்ல, திருமங்கையாழ்வார் தான். திருமங்கையாழ்வார் நாயகி பாவத்திலே தம்மையே நாயகியாக பாவித்து கொண்டு எம்பெருமானை அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். எம்பெருமானும் வந்து கலந்து விட்டு சென்று விடுகிறான். இப்பொழுது ஏங்குகிறார், அவன் வரவில்லை. தூது அனுப்புகிறார், வண்டுகளை தூது அனுப்பினார். காக்கையே போ, பறவையே போ, குயிலே போ என்றெல்லாம் எல்லாவற்றையும் தூது வண்டுகளை போய் அந்த பரிமளத்தை கொண்டு வா என்றெல்லாம் கேட்டுக்கொண்டார். ஆனால் அவையெல்லாம் அவற்றை செய்யவில்லை. அதனாலே விரகதாபம் அதிகமாகி பிரிவாற்றாத பரகால நாயகி, அதாவது திருமங்கையாழ்வார் தலைவி பாசுரமாக பாடக்கூடிய பாடல் இது. இன்றைய பாசுரத்தை பார்க்கலாம். குன்றம் ஒன்று எடுத்து ஏந்தி மாமழை அன்று காத்த அம்மான். குன்றம் ஒன்று ஏந்தி, குன்றம் ஒன்று எடுத்து ஏந்தி மாமழை அன்று காத்த அம்மான். அறக்கரை வென்ற வில்லியார் வீரமேகொலோ தென்றல் வந்து தீ வீசும் என் செய்கேன் என்று சொல்லக்கூடிய பாசுரம் இது. குன்றம் ஒன்று எடுத்து ஏந்தி மாமழை அன்று காத்த அம்மான். அறக்கரை வென்ற வில்லியார் வீரமேகொலோ தென்றல் வந்து தீ வீசும் என் செய்கேன். இதனுடைய பதவுரை பார்க்கலாம். அன்று அன்று குன்றம் ஒன்று எடுத்தார் என்று அன்று அன்று என்றால் இந்திரன் கோவர்தன அந்த ஆய்ப்பாடியில் உள்ளவர்கள் எல்லாம் தனக்கு உணவிட மறுத்த காரணத்தினாலே, தனக்கு படையல் வைத்து தன்னை வணங்குவதை மறுத்த காரணத்தினாலே, கோபத்தினால் அடைமழை பெய்வித்தான். அதுவும் கல்மழை. இந்திரன் பெய்வித்த கல்மழையாலே பசுக்களும் இடையரும் தளர்ந்த அன்று, அந்த காலத்திலே குன்றம் ஒன்றெடுத்து ஒப்பற்ற கோவர்தன மலையை அடியோடு பெயர்த்து எடுத்து ஏந்தி குடையாக உயர்த்தி, அந்த மலையே எடுத்து கையிலே குடையாக பிடித்தான் அல்லவா. அந்த ஏந்தி என்ன செய்தான்? மாமழை காத்த அம்மான், பெரிய மழை நின்று அந்த உயிர்களை காத்த தலைவனாய் விளங்கினான் அந்த எம்பெருமான். அவனே அறக்கரை வென்ற, அரக்கர் குலத்தவர்களை எல்லாம் வென்ற வில்லியார் வீரமேகலோ, அந்த வில்லை கொண்டு வில்லாளலின் வீரப்பண்பை பின்தொடர்ந்தோ. வில்லியார் வீரமேகலோ, ராமபிரான் வில்லன், வில்லை கொண்டவன் வில்லன் அல்லவா. அந்த வில்லினை கொண்டு அரக்கர்களை எல்லாம் தேவர்களுடைய அந்த முனிவர்களுடைய ஆசையை, அவருடைய வேண்டுகோளை நிறைவேற்றுவதற்காக பாரதமெங்கும் நடந்து அங்கங்கு அரக்கர்களை எல்லாம் அழித்தான். நிறைவிலே இலங்கை இருந்த அரக்கர்கள் ராஜ்யம் ராவணன் தலைமையில் இருந்தது. அந்த உள்ள அரக்கர்களையும் தன் வில்லினால் அழித்தான் அல்லவா. அப்படிப்பட்ட வீரமுடைய எம்பெருமான். அவனை பின்தொடர்ந்தோ தென்றல் என்ன செய்கிறது? அவனை பார்த்து அவன் பின்தொடர்ந்து தென்றல் காற்று வந்து, தென்றல் நான் இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து தீ வீசும், நெருப்பினை பரப்புகின்றது. என் செய்கேன், இதிலிருந்து பிழைப்பதற்கு நான் என்ன செய்ய வல்லேன் என்பதாக அமைந்திருக்கிறது. முன்பொரு காலத்திலே இந்திரன் பெய்வித்த கல்மழையால் பசுக்களும் இடையரும் தளர்ந்த நேரத்திலே கோவர்தன மலையை குடையாக உயர எடுத்து பிடித்து கொண்டிருந்து பெருமழையிலிருந்து அடியவர்களை, ஆயர்களையும் அந்த நிறைகளையும் காப்பாற்றி அருளிய சுவாமியும், அரக்கர்களை கொன்றொழித்த வில்லை உடையவரான பெருமாளுடைய வீரத்தினாலோ தென்றல் காற்று வந்து என் மீது நெருப்பை வீசுகின்றது. இதிலிருந்து பிழைப்பதற்கு நான் என்ன செய்ய முடியும்?
இந்திரன் பசிக்கோபத்தினாலே 7 நாட்கள் விடாமல் அடைமழை பெய்வித்தான். அந்த சமயத்திலே அன்று கோவர்தன மலையே குடையாக எடுத்து பிடித்து ஆயரையும் நிறையையும் காத்தருளின எம்பெருமான் அப்படிப்பட்ட இரட்சகத்துவத்தை காப்பாற்றும் தன்மையை என்னிடத்திலும் காட்ட வேண்டியிருக்க, நானும் ஒரு அபலை, என்னிடமும் அவன் அப்படிப்பட்ட இரட்சகத்துவத்தை காட்ட வேண்டும் அல்லவா? அப்படி செய்யாமல் ஒரு தென்றல் காற்றை விட்டு தீ வீசும்படி செய்கிறானே, இது என்று கேட்பதாக அமைந்திருக்கிறாள். ஒரு பிராட்டிக்காக சீதா பிராட்டியை இவன் லங்கேஸ்வரன் ராவணன் அபகரித்து கொண்டு போய்விட்டான். அந்த பிராட்டியை மீட்பதற்காக அரக்கர்களை எல்லாம் அழித்து சீதையை கை கொண்ட பெருமான் அப்படி என்னையும் கை கொள்ளாவிட்டாலும் கூட தென்றலை கொண்டு தீ வீசவும் செய்திட வேண்டுமோ என்று கேட்கிறாள் தலைவி. தென்றல் வந்து தீ வீசும், இது வில்லியார் வீரமேகலோ. தென்றலுடைய பண்பு என்ன? அது மெதுவாக வந்து எல்லோருக்கும் குளிர்ச்சியை தந்து ஆனந்தத்தை தந்து நிற்கும். அதுவே என் மீது நெருப்பை வீசி நின்றால் இதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியது, குளிர்ச்சியை தரக்கூடியது என் மீது நெருப்பை வீசுகின்றது. இதற்கு என்ன காரணம்? குன்றெடுத்து மலைதடுத்து வில்லெடுத்து அறக்கரை மடித்தவர், குன்றெடுத்து மலைதடுத்து வில்லெடுத்து அறக்கரை மடித்தவர் இந்திரனிடத்திலும் அரக்கரிடத்திலும் காட்டிய வீரியத்தை என்னிடத்திலும் காட்டுவதற்காக இந்த தென்றலை தீ வீசுமாறு ஏவினார் போலும். அவர் வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல இந்த தென்றலை ஏவி என் மீது தீயை கொட்டும்படியாக தீ வீசுமாறு அவர் ஏவினார் போலும். ஏனென்றால் அவருக்கு அஞ்சி நடுங்கி உலாவ கடவுதல்லவா காற்று. காற்று அவர் சொல்படிதானே நடக்கும், எம்பெருமான் சங்கல்பத்தின்படிதானே நடக்கும். அதனாலே தென்றலை அவர் சொல்லி அவர் ஏவி என் மீது தீ வீசுமாறு செய்தார் போல் இருக்கிறது. அதே போல தீ வீசுவதற்கும் அவருடைய சங்கல்பமே காரணமாக இருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்கிறாள் பரகால நாயகி இந்த பாசுரத்திலே. இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். குன்றம் ஒன்று எடுத்து மழை மேலே பட்டு துன்புறுத்தாமல் தடுப்பதற்கு ஒரு குடையை எடுத்து பிடிக்க வேண்டிய மரபினை விட்டு ஒரு மலையை எடுத்து மலையை தடுத்தான் கண்ணன் எம்பெருமான். ஒருவரால் அசைக்க கூட முடியாத ஒப்பற்ற மலையை அடியோடு பெயர்த்து எடுத்து குன்றம் ஒன்று எடுத்து ஏந்தி அந்த மலையை எடுத்தது மட்டுமல்ல உயர்த்தி பிடித்து கொண்டு நிற்கிறான். 7 நாட்கள் பிடித்து கொண்டு நின்றான் அந்த மலை குடையாக. மலையை உயர்த்தி கொண்டு நிற்கிற இடத்திலே பிறருக்காக செய்யப்பட்ட செயல் அது. ஆகையால் முயற்சியே இல்லாமல் மலையை பொழுதுபோக்கு போல தூக்கி நின்றான். அடியார்களுக்காக செய்தான். அதனாலே அந்த துன்பம் அவனுக்கு தெரியவில்லை. அவனுக்காக செய்யவில்லை, பிறருக்காக செய்யப்பட்ட செயல். அதனாலே அவனுக்கு துன்பம் தெரியவில்லை. அலட்சியமாக அந்த மலையை ஒரு பொழுதுபோக்கு போல பிடித்து தூக்கி கொண்டு நின்றான் ஏந்தி. மாமழை, பருவகால மழை அல்ல அது. காலமில்லாத காலத்திலே மழையை நடத்துவனான இந்திரன் கோபம் கொண்டவனாய் பெய்விக்க வந்த பெருமழை, அடைமழை, கல்மழை அப்படி பெய்கிறது. ஆனிரையும் ஆயர்களும் பயந்து நடுங்கும்படியாக பெய்த மழை, மாமழை. அன்று காத்த அம்மான் கோ கோபீஜன சங்குலம் அதீவார்த்தம். கோ கோபீஜன சங்குலம் அதீவார்த்தம். விஷ்ணு புராணத்திலே சொல்லப்பட்டபடி பசுக்களும் இடையர் கூட்டமும் நிறைந்த அந்த இடம் மிகவும் துன்பப்பட்டது. அதீவார்த்தம் என்கின்றபடியே பசுக்களும் இடையரும் துன்பப்பட்ட அன்று அந்த துயரை போக்கிய எம்பெருமான். அன்று காத்த அம்மான். அறக்கரை வென்ற வில்லியார். வில்லியார் என்பது ராமபிரானை குறிக்கும். ஒருவன் தவறு செய்ய, ராவணன் தானே தவறு செய்தான், ஆனால் இலங்கையில் இருந்த அவ்வளவு அரக்கர் கூட்டத்தையும் அழித்தான் அல்லவா? ஒருத்தன் தவறு செய்ய அரக்க கூட்டம் முழுவதையும் அவன் அழித்தான். அறக்கரை வென்ற வில்லியார் வீரமேகலோ. தென்றல் வந்து தீ வீசும், பசுக்களும் இடையரும் துன்புற அந்த துன்பத்தை நீக்கினான். ஒருவன் தவறு செய்ய அவன் இனத்தையே அழியச் செய்தான். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய வீரம் நமக்கு பயன்படுவது எப்படி என்றால், இந்த தென்றல் இப்படி வந்து இன்னல் விளைவிக்கின்றது. அவன் சொல்லி எம்பெருமான் சொன்னதனாலே அந்த தென்றல் வந்து என் மீது நெருப்பை அள்ளி வீசுகிறது.
அவன் வீரமே கொலோ தென்றல் வந்து தீ வீசும். தீ வீசும் நெருப்பு சுடப்புகுந்தால் சீதோபவ. ராமாயணத்திலே சுந்தரகாண்டத்திலே சீதோபவ குளிர்ச்சி அடைவாயாக என்று குளிரச் செய்யுமல்ல பிராட்டி ஒருத்தியிடம் குளிர்ச்சியுடைய தென்றல் நெருப்பை தூவுகிறது என்றால் எம்பெருமான் ஆணையிட்டுத்தான் தென்றலை நெருப்பினை தூவுமாறு அனுப்பினான் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது இங்கே சொல்லப்படக்கூடிய அந்த செய்தி, ராமாயண செய்தி என்ன? அனுமன் தூது போனான், சீதா பிராட்டியை பார்த்தான், பேசினான், சூடாமணியை கொடுத்தான், பின் இலங்கைக்கு தன்னுடைய திறத்தை காட்டுவதற்காக சென்று அழித்தான். அப்போது அவனை பிடித்து கொண்டு போனார்கள். பிடித்து கொண்டு போய் இந்திரஜித்து பிரம்மாஸ்திரத்தை போட்டு கட்டி இழுத்து கொண்டு போய் ராவணன் அவையிலே வைத்து அவனுக்கு தண்டனை கொடுப்பதற்காக காலிலே துணி சுத்தி எண்ணெயிலே முக்கி அதை தீ வைத்து விட்டார்கள். அந்த தீ வைத்தவுடன் அந்த வாளை கொண்டு இலங்கை நகரையே ஒரு பகுதியை தீயால் எரித்து கொண்டு வந்தான். அது தெரிந்த அவனுக்கு தீ வைத்து விட்டார்கள் என்று தெரிந்தவுடன் சீதா பிராட்டி சீதோபவ, சீதோ என்றால் குளிர்ச்சி அடையட்டும் என்று சொன்னாள். அதுபடி நெருப்பு குளிர ஆரம்பித்து விட்டது. ஒன்றும் புரியவில்லை அனுமனுக்கு. வாளை திருப்பி பார்க்கிறான், நெருப்பு எரிகிறதா இல்லையா என்று. அப்படி அவனுக்கு குளிர்ச்சியை தந்த அந்த அப்படி செய்ய முடியக்கூடிய பிராட்டி ஒருத்தி, அவளை போன்றவள் தானே நானும் பரகால நாயகி. என்னிடம் குளிர்ச்சியை அந்த அந்த வெப்பத்தை உடைய நெருப்பு அனுமனுக்கு குளிர்ச்சியை தந்தது. ஆனால் குளிர்ச்சியை உடைய தென்றல் என் மீது நெருப்பை தூவுகிறது என்றால் அது சாதாரணமாக நடக்கக்கூடியதல்ல. எம்பெருமான் ஆணையிட்டுத்தான் தென்றலை நெருப்பினை தூவு என்று சொல்லி அனுப்பியிருக்க வேண்டும். தீ வீசும் என்று கேள்வி எழுப்புகிறாள். என் செய்வேன்? எம்பெருமானுடைய செயலுக்கு எதிரான செயல் செய்து என்னை நானே காத்து கொள்ளும் உரிமை இல்லாதவளாகி அடியேன் என்ன செய்வேன்? அந்த தென்றலுக்கு ஆணையிட்டது எம்பெருமான். அப்படி இருக்கும்போது அதை மீறி நான் என்ன செய்ய முடியும்? அவனுடைய செயலுக்கு எதிராக எதை செய்ய முடியுமா? இயலாது. அதனாலே என்னை காத்து கொள்ளும் உரிமை கூட எனக்கு இல்லை. அதனாலே என்ன செய்ய வல்லேன், என் செய்கேன் என்று கேட்கிறாள். பசுக்களும் இடையர்களும் மழையை தாமே தடுத்து தம்மை பாதுகாத்து கொள்தல் இயலாது. சீதா பிராட்டி நெறிகட்ட ராவணன் ஒழிக என்று சபித்து தானே எம்பெருமானிடம் மீண்டு வருவது, இந்த 2 செயல்களுமே அவர்களே நடந்திருந்தால் இந்த பரகால நாயகிக்கும் தென்றலில் இருந்து தன்னைத்தானே காத்து கொள்ளும் வாய்ப்பும் நிகழ முடியும் என்று கூறுவதாக உரையாசிரியர்கள் நயம் கூட்டுகிறார்கள். அற்புதமான ஒரு பாசுரம், சிறப்பான பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம். குன்றம் ஒன்று எடுத்து ஏந்தி மாமழை அன்று காத்த அம்மான், அறக்கரை வென்ற வில்லியார் வீரமேகொலோ தென்றல் வந்து தீ வீசும் என் செய்கேன். குன்றம் ஒன்றெடுத்து ஏந்தி மாமழை அன்று காத்த அம்மான், அறக்கரை வென்ற வில்லியார் வீரமேகொலோ தென்றல் வந்து தீ வீசும் என் செய்கேன் என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பதிவோடு சந்திக்கலாம், அடுத்த பாசுர அனுபவத்தோடு. நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம். வில் வலி ராமன் திருவடிகளே சரணம். கண்ணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெரும் மன்னர் ராமாயண பெருக்கர் பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.